தேங்காய் சீனிவாசன் அவருடைய திரைப்பயணம் எங்க ஆரம்பிச்சது? நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. நெருங்கி உறவு. தேங்காய் சீனிவாசனுடைய மூத்த சகோதரியை என்னுடைய மூத்த அண்ணனுக்கு திருமணம் செய்ய சம்பந்தமெல்லாம் பேசினேன். எங்கள் அண்ணன் மாட்டேன்ட்டார். அதில் தான் அந்த தேங்காய் வியாபாரியாக வருவார். தங்கவேல் நடிகர் தங்கவேல் தான் தேங்காய் வியாபாரியை அந்த நடிகர் ரொம்ப அருமையாக பண்ணார். அவரை இனிமேல் தேங்காய் சீனிவாசன் சொல்லுவார். அப்புறம் அவர் மாடத்தேட்டர்ஸ் படங்களும் வரிசையாக வந்துட்டார். ஜெய்சங்கரையும் தேங்காய் சீனிவாசனையும் அவங்க தான் பெருசா கொடுத்தாங்க. குறுகிய பட்ஜெட் வெற்றி நிச்சயம். வெள்ளி விழா நாயகன் மினிமம் பட்ஜெட். சொந்த வாழ்க்கையில சில சங்கடங்கள். அவர் சீக்கிய குடும்பத்துல இது பண்ணிட்டாங்க. திருமணம் தான் அவர் பெருசா போச்சு. அதுல மனசு உடைஞ்சதுல தான் உடல்நிலை சரியில்லாம பண்ணு. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி இவங்க 3 பேர் தான் மூவேந்தர்கள். அவங்க யாரை போட சொல்கிறாங்களோ, அவங்க யாரை கேமராமேனாக சொல்கிறாங்களோ, அவங்க டெக்னீஷியன்லேருந்து அவங்க தான் டிசைட் பண்ணும். சிவாஜி கொஞ்சம் சிவாஜி தேங்காய் சீனிவாசன் பேரை எழுதியிருந்தாக்கா அதை அடித்தார். வேண்டான்னு அவர் சொல்ல மாட்டார். அந்த அளவுக்கு வளர்ந்துட்டு வர நம்மக்கிட்ட ஏன் சைடு ஆக்டராக வரும்னு அவங்க தனியாக நடிக்க சொல்லுவாங்க. அது கடைசியில் பார்த்தா அவருடைய தொழிலுக்கே அடிப்படை. ஆனால் அதுக்குள்ளார தேங்காய் சீனிவாசன் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டார். ஒரு பத்திரிகையில் என்ன எழுதுச்சுன்னா, காந்தி வேஷம் போடுறதுக்கு யாரா தகுதியான நடிகர், மிமிக்ரி பண்ணக்கூடிய நடிகர்னு எடுத்தாக்கா தேங்காய் சீனிவாசன். அதனால் காந்தி வேஷத்துக்கு அவரை தூக்கி விடுற அளவுக்கு போயிடுச்சு. Bharat Institute of Higher Education and Research. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ். இது அக்காட் வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர், மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம். நலமா இருக்கீங்களா? பல நடிகர்களுடைய வாழ்க்கையை நம்ம பேசிக்கிட்டு வரோம் வாரம் வாரம். இந்த வாரம் குணச்சித்திர நடிகராக இருந்தாலும் சரி, இல்லை நகைச்சுவையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆன்டி வில்லனாக இருந்தாலும் சரி, என்னால் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு தன்னுடைய திறமையில காமிக்கிற ஒரு நடிகர் தேங்காய் சீனிவாசன். அவருடைய திரைப்பயணம் எங்கே ஆரம்பிச்சது? நிறைய முரண்கள் பார்க்குறோம். நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு சில உயர்மட்ட நடிகர்களால். அவருடைய வாழ்க்கையை பற்றி ஒரு உண்மையை சொல்லணும்னா, தேங்காய் சீனிவாசன் என் மனைவிக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர். ரொம்ப நெருங்கிய உறவினர். தேங்காய் சீனிவாசனுடைய மூத்த சகோதரியை என்னுடைய மூத்த அண்ணனுக்கு திருமணம் செய்ய சம்பந்தமெல்லாம் பேசினாங்க. எங்கள் அண்ணன் கொஞ்சம் எங்கள் மூத்த அண்ணன் ஜெய்சீலன் பேர். அவருடைய படிப்பு கொஞ்சம் கம்மி. இவங்க ரொம்ப ஸ்டைலாக இருப்பாங்க, படிப்பு ஜாஸ்தி. எங்கள் அண்ணன் மாட்டேன்ட்டார். இந்த அளவுக்கு நெருக்கம். வீட்டுக்கு என் மனைவிகிட்ட எல்லாம் பேசிட்டு போவார். அதனால் அவர் ரயில்வேல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஸ்ரீவைகுண்டம் தான் சொந்த ஊர். அதனால் ரயில்வேல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். இதில் நாடக கலையிலலாம் ஆர்வம். அதில் நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த போஸ்டர்லாம் அடிக்கிறதுக்கு என் மனைவி குடும்பம் பெரிய அப்பா ரங்கம் பிரதர்ஸ்னு பெரிய லித்தோ ப்ரெஸ், அதாவது அன்றைக்கி இருந்த இதில் ஃபோட்டோ லித்தோ ஒர்க்ஸு, ஆஸ்பி லித்தோ ஒர்க்ஸு, ரங்கம் பிரதர்ஸ் தான் 3 பெரிய லித்தோ பிரிண்டர்ஸு. அந்த 3வது பெரிய இது என்னுடைய மாமனாருடைய கம்பெனி தான். அவங்க சகோதரர்கள்லாம் நடத்துகிறேன். இது இன்றைக்கி அந்த இது சத்தியமூர்த்தி பவனுக்கு ஆப்போசிட்டில் மூடிட்டாங்கன்னு வச்சுங்க, அது இல்லை இன்றைக்கி. அதில் அங்கே அந்த போஸ்டர்லாம் அடிச்சுக்கிட்டு போவார். அடித்து அதெல்லாம் இவங்களும் சொந்தக்காரன் சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாகலாம் அடித்து கொடுப்பாங்க. அப்போ தான் என்னுடைய மாமனாருக்கு ரொம்ப க்ளோஸ் அவர். அவர் இந்த சீனு உருப்படாமல் போயிட்டுருக்கிறான், இந்த ட்ராமாவில் இது பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பார். உறவுக்காரர்கள்ங்கிறதுனால எனக்கு அது தெரியும். அவர் சொல்லுவார் சீனுங்க. அப்புறம் ஒரு விரல்ங்கிற படத்தில் அவருக்கு சான்ஸ் கிடச்சிது. அதில் தான் அந்த தேங்காய் வியாபாரியாக வருவார். தேங்காய்னு இது பண்ணும்போது தங்கவேல் நடிகர் தங்கவேல் தான் அந்த தேங்காய் வியாபாரியை அந்த நடிகர் ரொம்ப அருமையாக பண்ணார். அதனால் இன்றைக்கி அவருடைய பேர் சீனிவாசன் கேள்விப்பட்டேன். அவரை இனிமேல் தேங்காய் சீனிவாசன் சொல்லுங்க அப்படி சொல்லி அந்த டைட்டில் கொடுத்தது அவர் தான். அதை கொடுத்த உடனே அதில் பாப்புலர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் 2-3 படங்கள் வந்தார். நல்லா கொஞ்சம் கிளிக் ஆச்சு. கொஞ்சம் அந்த மெட்ராஸ் இது ராய்பரா லாங்குவேஜ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பேசினார். அதில் கொஞ்சம் இதாக வந்தார். அப்புறம் அவருக்குன்னு ஒரு உரித்தான ஒரு ஹைட்டு இதெல்லாம் ஒரு காமெடியனாக இருந்தாலும் கூட ஒரு டிக்னிஃபைடு காமெடியன் மாதிரி அவர் நின்றுட்டு இருந்தார். கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தார். அன்னைக்கு காமெடி நடிகர்கள் அன்னைக்கு நமக்கு இருந்தது நாகேஷ் ஒருத்தர் தான் இருந்தார். அதனால் வேறு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. ஸோ அந்த நேரத்தில் இவர் வந்தபோது இவரை உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. உள்ளே சேர்த்துக்கிட்ட போது பெருசாக கிடந்து என்ன எடுத்திங்கன்னா சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ்.
அவங்களுக்கு தெரியாது, ராம் சுந்தரத்துக்கு தெரியாது இவர் எங்களோட உறவுக்காரர்னு தெரியாது. ஒரு தடவை சேலத்தில் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் மூத்த அண்ணன் அங்கே போன போது இவரை பார்த்துட்டு, சீனு நீ என்ன பண்ணுறன்னு கேட்டோன்னே, இதெல்லாம் நான் தான் காமெடியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒன்று ராமச்சந்திரன் இருந்துக்கிட்டு, இங்கே உங்களுக்கு எப்படி தெரியும்? அட எனக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு. அப்புறம் அவர் மாடத்தேட்டர்ஸ் படங்களில் வரிசையாக வந்துக்கிட்டார். ஜெய்சங்கரையும் தேங்காய் சீனிவாசனையும் அவங்க தான் பெருசாக கொடுத்தாங்க. ஜெய்சங்கர் மேலே வந்து அவங்களுக்கு இருந்த பிரியம் என்னன்னா, ஜெய்சங்கர் சேலத்தை சேர்ந்தவர், எங்கள் ஊருக்காரரு. எங்கள் சேலத்தில் எங்கள் வீட்டுக்கு எதிரில் குடியிருந்தார். அதே மாதிரி ஜெய்சங்கருக்கு ஒரு பேர் வேற இருக்கு, குறுகிய பட்ஜெட் ஆனால் வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாதிரி. வெள்ளி விழா அது வெள்ளி விழா நாயகன் பேர். மினிமம் பட்ஜெட் அதில் கண்டினியூஸாக சேலத்துக்காரன், சேலத்தில் படித்தவர், இந்து மகாஜன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, இதெல்லாம் இருந்ததுனால அவர் மேலே ஒரு பற்றும் பாசமும் அவங்களுக்கு இருந்தது. அதனால் அவங்க நிறையா படங்கள் அவங்க போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் வந்து சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் அவரை தூக்கி விடுச்சு. 2 பேரும் அதில் தான் வந்தாங்க. காதலித்தால் போதுமா, ஜஸ்டிஸ் ஜெகநாத், இந்த மாதிரி படங்கள் எல்லாத்துலேயுமே ஜெய்சங்கர் தேங்காய் சீனிவாசன் காம்பினேஷன் பிரமாதமாக, சேடி சங்கர் எல்லாத்துலேயும் அவருடைய காம்பினேஷன் நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறம் அது காரோட்டி கண்ணன், தேரோட்டி கண்ணன் போன்ற சில படங்களில் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாறி நல்லா பெருசாக வந்துட்டு இருந்தார். சொந்த வாழ்க்கையில் சில சங்கடங்கள், அவர் மக ஒரு வடக்கத்தையால் கட்டிக்கிச்சு, ஒரு சீக்கிய குடும்பத்தில் இது பண்ணிட்டாங்க. அதை அவர் ரொம்ப பாதிச்சிருச்சு. நம்ம வீட்டில் இப்படி நடந்து போச்சேங்கிறதுல தான் ரொம்ப மனசு உடைஞ்சிட்டார். அன்னைக்கு வந்து அந்த காதல் கல்யாணங்கள்லாம் அவ்வளோ சுலபம் கிடையாது. அதில் மனசு உடைஞ்சதில் தான் உடல்நிலை சரியில்லாமல் படுத்து. மற்றபடி அவருடைய சினிமா வாழ்க்கை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. நல்ல பெரிய பின்னணி இருந்தும் கூட குடும்பத்தை பயன்படுத்தி அவர் வந்து பெருசாக வரல. ஏன்னா என் குடும்பத்தில் இருந்தவங்க அத்தனை பேர் என்னத்துக்கடா நடிக்க போகிறேன் திட்டாதவங்களே கிடையாது. அது எனக்கு தெரியும். இப்போ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். பாப்பா அம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க தான் அவரை தூக்கி வளர்த்தது எல்லாமே. அவங்க என் மாமனார் வீட்லேயே இருப்பாங்க. இவர் அடிக்கடி வருவார், வந்து இது பண்ணிட்டு போகும்போது எல்லாம் சேர்ந்து திட்டினார், ஏன் நடிக்கிற. குடும்பத்தில் அவருக்கு அந்த ஆதரவே இல்லை. அவர் நடிகரானதை யாருமே ஏற்றுக்கலை. அது மாதிரிலாம் இருந்து அதெல்லாம் தாண்டி வந்தார். வசதியானவர், அப்பர் மிடில் கிளாஸ், அதெல்லாம் வந்து சொந்தவர். அதனால் வறுமையில் வாடினார், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டார், இந்த கதையெல்லாம் அவருக்கு கிடையாது. படித்தவர், கிராஜுவேட்டு. ரயில்வே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ரயில்வேயில் பெரிய ஆஃபீஸர் அவர்லாம் வந்துட்டு இருந்தார். சென்ட்ரல் ஸ்டேஷனில் தான் அவருடைய ஆஃபீஸ் இருந்தது. அதெல்லாம் விட்டுட்டு தான் இங்கே வந்தார். வேலை வாங்கி பிறகு தான் நடிக்க வந்தாரா? வேலையில் இருந்துக்கிட்டு தான் நடிக்க வந்தார். நான் ட்ராமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த ட்ராமாவில் இருந்தால் சினிமாவுக்கு வந்தார். இன்னொரு பக்கம் தேங்காய் சீனிவாசனுடைய வாழ்க்கையை எடுத்தோம் அப்படின்னா சில கஷ்டங்களை வந்து பிற நடிகர்களால் அனுபவிச்சு சொல்கிறாங்க. அப்படி சிவாஜி அவர்களுக்கும் தேங்காய் சீனிவாசன் அவர்களுக்கும் ஒரு முரண்பாடு வந்ததா? ஆமாம். அது என்ன எப்படி அந்த முரண்பாடு தெரியாது. அதாவது அப்போல்லாம் எப்படின்னாக்கா சிவாஜி, எம்ஜிஆர் சிவாஜி, ஜெமினி, இவங்க 3 பேர் தான் மூவேந்தர்கள். அதுக்கப்புறம் ஜெய்சங்கர். சினிமா எடுக்கிறதா இருந்தாக்கா அவங்கள போட்டிங்கன்னா அவங்க யாரை போட சொல்கிறாங்களோ, அவங்க யாரை கேமராமேனாக சொல்கிறாங்களோ, அவங்க டெக்னீஷியன்லேருந்து அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. எம்ஜிஆர் ஆகட்டும், சிவாஜி ஆகட்டும், ஜெமினி ஆகட்டும். ஜெமினி அதில் வந்து பெருசாக தலையிட மாட்டார். எம்ஜிஆர் சிவாஜி 2 பேருமே வந்து டெக்னீஷியன்லேருந்து சகலத்தையும் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. கேட்டுருவாங்க ப்ரொடியூசர்ஸ். ஏதோ அந்த மாதிரி வரும்போது சிவாஜி வந்து கொஞ்சம் தேங்காய் சீனிவாசன் பேரை எழுதியிருந்தாக்கா அதை அடித்தார். வேண்டான்னு அவர் சொல்ல மாட்டார், கோடு கிழிச்சிட்டார். அந்த தகவல் வந்தபோது எங்கள் மூத்த அண்ணனுக்கு செய்தி வந்தது, ஜெய்சலுக்கு. அவர் வந்து சிவாஜிக்கு ரொம்ப நெருக்கம். ஏன்னா சிவாஜி சேலத்துக்கு வரும்போது அவருக்கு சாப்பாடு அனுப்புறது 3 வீடு தான். மேயர் ராமநாதன் ஒருத்தர் இருந்தார். மேயர் ராமநாதன், அப்புறம் ராமநாதன் செட்டியார், எம்ஆர்சி நகர்லாம் இருக்குது, அந்த அவருக்கு பேர் ராமநாதன். அதே பேரோடு இவர்னால இவரையும் வந்து சேலத்தில் மேயர் ராமநாதன் கூப்பிடுவோம். அவர் மேயர் ராமநாதன் ஒருத்தர். துப்பாக்கி கடை வச்சிருந்த செல்லமுத்துங்கிறவர் எங்கள் அண்ணன் ஜெய்சீல். இவங்க 3 பேர் தான். துப்பாக்கி கடை செல்லமுத்து என்னன்னா, சேலத்துக்கு வந்தாங்க ஏற்காடு, கோட்டைப்பட்டி இங்கெல்லாம் வேட்டைக்கு போகிறதுக்கு அவரோட சிவாஜி போவார். அதில் அவர்கிட்ட ரொம்ப நெருக்கம், வேட்டையாடுறதுக்கு கூட்டு போகிறது. இவங்க சேலத்தில் நடந்ததுன்னா ஒரு நாள் சாப்பாடு எங்கள் வீட்டில் இருந்து போகும்.
நாங்கள் எல்லாருமே எடுத்துக்கிட்டு போவோம். அது மாதிரி நாங்கள் நிறையா போவோம். அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கம். அவர் 2வது உடல்நிலை சரியில்லாமல் சேலத்தில் எதாவது படுத்தாக்கா எங்கள் அண்ணனுக்கு தான் ஃபோன் வரும். அவர் தான் டாக்டர்கிட்டலாம் கூப்பிட்டு போவார். அது அந்த அளவில் கட்டபொம்மன் நாடகத்து சமயத்தில் முதல் நாள் நடிச்சிட்டார். அந்த உணர்ச்சி வசப்பட்டு அந்த இதெல்லாம் அவருக்கு அந்த ஆவேசமெல்லாம் வந்துடுச்சு. சாமி ஆடுற மாதிரி ஆடி தள்ளிட்டார். தொண்டையெல்லாம் போயிடுச்சு. அன்றைக்கி ராத்திரி அவரால் முடியல, வலி, தொண்டை வலி எடுத்துருச்சு. ட்ராமா முடித்த உடனே அந்த நடுராத்திரியில் அவரை கூட்டிகிட்டு போய் டாக்டர் குமாரசாமின்னு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் அவர்கிட்ட கூப்பிட்டு போய் எல்லாம் பண்ணி ஒரு நாளே ரெஸ்ட் எடுக்க வச்சு மறுநாள் 3 நாள் நாடகம். 2வது நாளே அவர் வந்து சரி பண்ணி கூப்பிட்டு போ. அதுக்கு பூராமே பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டு தான் எங்கள் அண்ணன் தான் பார்த்துக்கிட்டார். அதனால் ரொம்ப நெருக்கம், ரொம்ப நெருக்கம். இவர்கிட்ட அந்த தகவல் வந்த உடனே சென்னைக்கு வந்தபோது நானும் கூட போகிறேன். வாகினி ஸ்டுடியோவில் ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படியே பேசிக்கிட்டே வர்றாரு. சிகரெட்டை குடிச்சிக்கிட்டு இப்படி வர்றாரு. நானே எங்கள் அண்ணன் நின்றுட்டு இருந்தோம். பார்த்தாரு, ஏடா ஜெயிச்சலா அப்படின்னாரு. இல்லை சும்மா பார்க்க வந்தேன், சும்மா வந்திருக்க மாட்டேன், ஏதோ விஷயத்தோடு வந்திருக்கேன், கேள்விப்பட்டேன் வா அப்படின்ட்டு கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் தேங்காய் சீனிவாசன், ஆமாம் உனக்கு அவனுக்கு என்ன கனெக்ஷன்? சொந்தக்காரன். என்னடா சொல்கிற அப்படின்னாரு. கூட நான் இருந்தேன். பாப்பார பையன் இல்லை சொந்தம். அப்படியாடா? அவன் பேச்சு கீச்சு எல்லாமே திருநெல்வேலியில் அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் வளர்ந்தவருக்கு அந்த ஹேபிட் அவருக்கு ஜாஸ்தி. 3 வேளையும் கருத்திக்கிற ஆள் அவர். அப்படி அப்புறம்தான் செட்டில் ஆகிடுச்சு. என்ன இதில் வந்ததுன்னாக்க எனக்கு வந்த சந்தேகம், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக சிவாஜிக்கு கூட போட்டி போடுற அளவுக்கு அவருடைய நடிப்பு இருக்கிற மாதிரி ஒரு விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சு. அது வந்து கொஞ்சம் அவர் சிவாஜி கூட இருந்தவங்க வந்து அவரை உங்களுக்கு காம்படிட்டராக அவரை கொண்டு வர பார்க்குறாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு வளர்ந்துட்டு வர நம்மக்கிட்ட ஏன் சைடு ஆக்டராக வரும்னு அவர் தனியாக நடிக்க சொல்லிட்டார். அப்படி தான் போயிடுச்சு. அவ்வளோ பெரிய நடிகர் நமக்கு வந்து காமெடி நடிக்கிறா வேண்டாம், அவர் பெரிய ஆக்டராக இருக்கார், அவர் வேறு படத்தில் போட்டு சொல்லுங்க வேணாம், அப்படி தான் போனார். அது வந்து கடைசியில் பார்த்தா அவருடைய தொழிலுக்கே அடிபடுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அதுக்கப்புறம் இதை வந்து சொன்னதுக்கு பிறகு அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளார தேங்காய் சீனிவாசன் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டார். வளர்ந்து போய் ஒரு குணச்சித்திர நடிகராக மாறினார். இதெல்லாம் பல படங்கள்லாம் அவர் ஒரு பத்திரிகையில் என்ன எழுதுச்சுன்னா, காந்தி வேஷம் போடுறதுக்கு யாரா தகுதியான நடிகர் தமிழ்நாட்டில் அப்படின்னாக்கா அந்த பத்திரிகை எழுதுது, யாரை பார்த்தாலும் அப்படியே இமிட்டேட் பண்ணி மிமிக்ரி பண்ணக்கூடிய நடிகர்னு எடுத்தாக்கா தேங்காய் சீனிவாசன். அதனால் காந்தி வேஷத்துக்கு அவர் தான் பொருத்தமானவராக இருக்காருன்னு சொல்லி அவரை தூக்கி விடுற அளவுக்கு போயிடுச்சு. அந்த மாதிரிலாம் போனார். இதுதான் நடந்தது. இதில் வந்து பெரிய பாலிடிக்ஸு பெரிய இதெல்லாம் இல்லை. விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் சிவாஜி அவர்கள் வேண்டாம் அதை அந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கிடுச்சு. மனக்கசப்பு நீங்க. ஆனால் தேங்காய் சீனிவாசன் அதுக்கப்புறம் வந்து அதிகமாக இவர்கிட்ட பெருசாக நடிக்கலை. இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப குறுகிய வயசு 50 வயசுல வந்து இறந்து போற வயசுல இறந்து போயிட்டாரு. குடும்பத்தில் நடந்த தகராறு. தன்னுடைய மகன் தான் நினைக்கிறேன், மகனோ மகளோ. அந்த குடும்பம் வந்து சீக்கியர் குடும்பம். திருமணம் நடந்துருச்சு, கல்யாணத்துக்கு அவர் வரல, வரமாட்டேன்ட்டாரு. அவங்கள தனியாக வச்சுட்டாரு. அதுலேயே படுத்துட்டார். அதுலேயே உடம்பு செல்லாம் படுக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறமே ஒரு சினிமாவில் அவரால் கான்சென்ட்ரேட், அது அவர் பெரிய அதிர்ச்சி காலாக்கிடுச்சு, பெரிய அதிர்ச்சி காலாக்கிடுச்சு. அதில் தான் அவருடைய மரணத்துக்கு காரணம் ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜ், அதாவது ஜாதி விட்டு ஜாதி பண்ணியிருந்தா கூட இல்லாமல் மதம் விட்டு மதம் மாறின இதெல்லாம் இதாகிடுச்சு. அதெல்லாம் அவரை பாதிச்சது அந்த திருமணம் தான் அவரை பெருசாக பாதிச்சு. கருத்துக்களை பகிர்ந்து நேர்த்தி பயணிக்கு